உங்க கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாரு. படிக்காத முட்டா பசங்களா. 40% ஷேர் ஹோல்டர் நான் தான். பட்டம்மாள் MA. முதல்ல ஆரம்பிச்ச கம்பெனி தான் பேரண்ட் கம்பெனி. அதை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு ஆதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி வளர்ந்து நிக்குது. இப்ப இருக்கிற எல்லா கம்பெனி லாபத்திலையும் 40% ஷேர் எனக்கு உண்டு. அதாண்ட அக்ரிமெண்ட். உங்க அண்ணன் இருக்கானே குணசேகரன், அவனுக்கு காரியம் ஆகணும்னா நடிப்பான். அந்த நாடகத்துல ஒரு பார்ட்டு தான் என்ன ஷேர் ஹோல்டர் ஆக்குன அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் இப்ப வேலிடா தான் இருக்கு. அது எனக்கு தெரியும், ஆனா உங்க யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் என்னோட அப்ரூவல் இல்லாம உங்க கம்பெனியில ஒரு சின்ன சேஞ்ச் கூட பண்ண முடியாது. நான் போய் இத்தனை வருஷமா ஏமாத்தி இருக்கீங்கன்னு ஒரு கேஸ் போட்டா போதும், உங்க கம்பெனி மொத்தமும் காலி. பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இந்த வீடு வரைக்கும் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுவாங்க. 10 பைசா எடுக்க முடியாது. என் பங்கை வச்சுட்டு தான் நீங்க நகர முடியும். அதுவும் நஷ்டஈடு வேணும்னு கேட்டேன்னு வெயி, அவ்வளவுதான். நீங்க உங்க அண்ணன் எல்லாரும் நடுத்தருவுல உட்கார வேண்டியதுதான். அடிச்சிச்சு பத்தியில இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்களும் படிக்கல, படிச்சவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற புத்தியும் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் படிச்ச பொண்ணுங்களை கட்டி கூட்டிட்டு வந்து கிச்சன்ல கொண்டு போய் போட்டு அடைக்க வேண்டியது. அதான் காரணம். உங்களுக்கெல்லாம் இருக்கிற அகம்பாவம். அதுக்கு தான் இந்த பதிலடி. என்ன குழந்தைங்களா, இத்தனை வருஷமா பேசாத இந்த கழுவி எதுக்கு இன்னைக்கு பேசுதே அப்படின்னு பாக்குறீங்கல்ல? காலம் கருதி இருப்பர், கலங்காது ஞாலம் கருதுபவர். என்ன விசாலாட்சி, பக்கனையா பழமொழி பேசுவியே, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான சந்தர்ப்பம் வர வரைக்கும் எதுக்கும் கலங்காம மனம் தளராம அந்த காலத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வந்திருக்கு அந்த காலம் எனக்கு. அதான் பேசுறேன். இல்ல அப்பதா, நீ செய்யறது தப்பு. அந்த புள்ள இங்க இருக்க கூடாது. அவ இங்க இருக்கிறது இங்க யாருக்குமே பிடிக்கல. பிடிக்கலன்னா நீங்க எல்லாரும் வெளியில போங்க. அவ இங்கதான் இருப்பா. போங்கடான்றுச்சு. என்ன அப்பதா பேசுறிய? இலை இம்புட்டூண்டு கோமணத்தை அளவு இடத்த வித்துவிட்டு பணத்தை கொடுத்து மொத்த சொத்தையும் உரி விட்டு போலான்னு பாக்குறியோ? அதெல்லாம் இங்கே நடக்காது. ஹே, அந்த கோமணம் தானே அன்னைக்கு உங்க அண்ணனோட மானத்தை காப்பாத்துச்சு. இன்னைக்கு பட்டு வட்டி கட்டிட்ட பழசெல்லாம் மறந்துடுவியா? உங்களுக்கெல்லாம் என் கூட மோதணுமா? கேச போடுங்க. நீங்களா நான் பாத்துடலாம். உங்க ஆத்தாக்காரி மாதிரி ரூம்ல அடைஞ்சு கிடக்க மாட்டேன். இத்தனை வருஷமா அங்க இருந்ததெல்லாம் படிக்கிறதுக்காக படிச்சுக்கிட்டே இருந்தேன். சட்டத்தை கரைச்சு குடிச்சேன். என்ன அசைக்க முடியாது. உங்களால ஆனதை பாத்துக்கங்க. ஏ, மாசம் மாசம் வருமானே ஒரு ஆளு ஃபைல தூக்கிக்கிட்டு உங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு உங்க ஆடிட்டர் அவங்கிட்ட கேளுங்க. அவன் சொல்லுவான் சட்டன்னா என்னன்னு.
என்ன குணசேகரா, அந்த சிங்கப்பூர்காரிகிட்ட என்ன சொன்ன? அப்பத்தாவுக்கு மனநல பாதிப்பு. இப்போ உனக்கு என்ன பாதிப்பு? பேசாம உம்முன்னு இருக்கிற. பேச்சா வாய்ப்பே இல்லை. ஒரு பொம்பளை வயித்துல பிறந்து ஒரு பொம்பளை காசை வச்சு வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு பொம்பளைங்களை எல்லாம் கேவலமா நடத்தி கிச்சனுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கியே, எவ்வளவு பெரிய தப்பு அது. என்ன தப்பு? என்ன சொத்து மொத்தமும் போயிடுமா? எங்க கிட்ட இருக்கிற மொத்த சொத்தும் போனா கூட பரவாயில்ல. ஆனா இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதை வெளியே போய் சொல்லு. அத நீ சொல்லக்கூடாதுப்பா. அதோ நிக்கிறான் பாரு, அவளை கட்டின புருஷன் ஒரு இடியட், அவன் சொல்லணும். அவனும் சும்மா சொல்லி அனுப்பிட முடியாது. நியாயமான காரணத்தை சொல்லணும். சட்டப்படி நோட்டீஸ் கொடுக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கே. இவ்வளவு விஷயங்கள்லாம் உன்ன மாதிரி ஊர் சுத்துற ஆளுக்கு புரியாது. அப்பதா ஏய், உன்னை பேசாம இருன்னு சொன்னேன். சக்தி, நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்ப பேச போற? அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. வெளியே போகணும்னு சொல்றியா? இப்ப சொல்லு, போ சொல்லு. இத பாரு விசாலாட்சி, இந்த வீடு கெட்டு குட்டிச்சவர் ஆனதுக்கு முதல் காரணமே நீதான். ஒரு மாமியாருக்கு நீ என்ன செஞ்சிருக்க? இப்ப சொல்றேன். எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு மேல ஏறி என் ரூமுக்கு வா. என்ன பாக்குற? நீ தானே எனக்கு மருமக. காஃபி போட்டு எடுத்துட்டு வா, போ. அப்பத்தா, அத்தைக்கு மாடி ஏறினா மூட்டு வலிக்கும் அப்பத்தா. உடம்புல இருக்கிற வென போகணும்னா படிப்படியா மேலே ஏறி வரணும். எடுத்துட்டு வா. வா, சக்கரை தூக்கலா போட்டு. இந்த வீட்டு மருமகளுங்களுக்காக அவங்கள வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சிருக்க. என் வார்த்தையை கேட்டு நீ வந்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப இன்னொன்னு சொல்றேன். நீ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குணசேகர மாதிரி ஒரு விஷபுத்தி இருக்கிற மனுஷனை என் அனுபவத்துல நான் பார்த்ததே இல்லை. அவன் என் ரத்தம்தான். ஆனா அந்த ரத்தத்துல கலந்திருக்கிறது முழுக்க முழுக்க விஷங்கிறது தான் உண்மை. இப்பதானே உண்மையை போட்டு உடைச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு 40% ஷேர் வரக்கூடாதுங்கிறத அவங்க தம்பிங்க யோசிப்பானுங்க. ஆனா அவன் இந்த ஷேர்னு மேலோட்டமா பார்க்காம அடி வேறு வரைக்கும் போய் பார்ப்பான். புடுங்கி எறியறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அத்தனையும் செய்வான். நீ ஜாக்கிரதையா இரு.
இதுக்காக அவன் எனக்கு ஆபத்து ஏற்படுத்த கூட பயப்பட மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீ ஜெயிக்கணும் ஜனனி. உன் வெற்றி மட்டும் இல்ல, இந்த வீட்டு பெண்களோட வெற்றி மட்டும் இல்ல, இந்த சமூகத்துல இந்த மாதிரி குணசேகரன்களை எதிர்த்து போராடுற எத்தனையோ பெண்களோட வெற்றிக்கு போடுற விதை. உன் வெற்றி மட்டும் இல்ல, இந்த வீட்டு பெண்களோட வெற்றி மட்டும் இல்ல, இந்த சமூகத்துல இந்த மாதிரி குணசேகரன்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்களோட வெற்றிக்கு போடுற விதை. நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுவரைக்கும் பார்த்த குணசேகரன் ஜஸ்ட் 10% தான். இனிமே அவன் விஸ்வரூபம் எடுப்பான். வீட்டுக்குள்ள மாத்திரம் இல்ல, வெளியில நீ எங்க போனாலும் அந்த விஷப்பாம்பு உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீ இத்தனை நாள் உன் வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்த, அதனால பிரச்சனைகள் குறைவா இருந்தது. எப்ப நீ அடுத்தவங்களுக்காக இந்த சமூகத்துக்காக வாழணும்னு முடிவு பண்ணியோ அப்பவே உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாயிருக்கும். குணசேகரன் மாதிரி பல பேர் வெளி உலகத்துல இருக்காங்க. வீட்டுல இருக்கிற இவனையும் வெளியில இருக்கிற அவங்களையும் சமாளிக்க நீ ஜெயிக்கணும். என்னடா அப்படி பேசுன அப்பத்தா, இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது பயமுறுத்துறாங்களே அப்படின்னு நினைக்காத. உண்மைகளை ஃபேஸ் பண்ண நீ தயாரா இருக்கணும் ஜனனி. அப்பத்தா, எப்போ இந்த வீட்டுக்கு வருதுன்னு முடிவெடுத்து நான் இந்த வீட்டுக்கு வந்தேனோ அப்போ என் மனசுக்குள்ள வந்த முதல் விஷயம் உங்க பேரனோட கேரக்டர் தான். அவரோட எதிர்ப்பு, பழிவாங்குற குணம், இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க கவலையப்பட வேண்டாம். இவ்வளவு இக்கத்துல கொண்டு வந்து மாட்டிட்டோங்கிற கில்ட்டும் உங்களுக்கு வேண்டாம். அருமையான குழந்தை நீ நல்லா இருக்கணும், பெரிய உயரத்துக்கு போகணும். போவே, ஆனா அதை பார்க்க நான் இருப்பேனான்னு தான் தெரியல. நிச்சயமா இருப்பீங்க. என் சாதனைகளுக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட போறீங்க. இந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தன் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற சிந்தனைக்கு விதை போட்டவங்களே நீங்க தான். அது எவ்வளவு பெரிய மரமா வளர்ந்தாலும் அதோட வேர் நீங்க தான் அப்பத்தா. என்ன அடுப்போ என்னமோ. அத்தை, நான் ஊத்துறேன் அத்தை. ஒன்னும் கிழிக்க வேண்டாம், பேசாம இருங்க. காபி போட தெரியாமையா இவ்வளவு வயசாகி உட்கார்ந்துருக்கேன்? உங்கள மாதிரி பாக்கெட் பால் வாங்கி காபி போட மாட்டேன். பால் கறந்து என் மாமியாருக்கு காபி போட்டு கொடுப்பேன். ஒத்தாளா 5 பிள்ளைகளை வளர்த்தவ எனக்கு காபி போட சொல்லி தர்றீங்களாக்கும்? இரவு சேலைய நம்பி இடுப்பு கந்த எரியவளா கூறு கெட்டவ? பழமொழி அத்தை. என்னடி நக்கலா? இல்லத்த. என் மாமியார்காரி என் பழமொழி வச்சு என்ன நக்கல் பண்ணா நீயும் பண்றியாக்கும்? ஐயோ, அப்படிலாம் இல்லத்த. இது வரைக்கும் நீங்க இந்த பழமொழி சொன்னது இல்லையா, அதான் கேட்டேன். இது வரைக்கும் நடக்காததெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, நடக்கட்டும் நடக்கட்டும். இதை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடக்கிறேன்டி, அடக்கிறேன். இத பாருங்கடி, அவக ஒத்த பிள்ளைய பெத்தவக, நான் 5 பிள்ளைய பெற்றிருக்கேன். நான் கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து சாதுவா இருந்தவங்க இன்னைக்கு அந்த சனனி பேச்சு கேட்டுக்கிட்டு ரொம்ப தான் ஆட்டம் ஆடுறாங்க. இருக்கட்டும். ஏத்த, அவங்க இம்புட்டு படிச்சவங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன படிச்சாங்கன்னு எனக்கு என்னடி தெரியும்? அது சரி, அது இப்ப ரொம்ப அவசியமா? என்னடி வரிசையா நின்னுட்டீங்க? இங்க என்ன வித்தையா காட்டுறாங்க? ஐயோ அத்தை, அவங்க ஏதோ கோவத்துல பேசிவிட்டாங்க, விடுங்க. நாங்க போட்டு தரோம், கொடுங்க. வேண்டாங்கிறேன். என் மாமியார்காரிக்கு நானே போட்டு கொடுக்கறேன். இல்ல அத்தை, உங்களுக்கு பழக்கம் இல்லல்ல, கொடுங்க, நான் போட்டு தரேன். எதுடி பழக்கம் இல்ல? ஏண்டி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க திங்க ஆரம்பிச்சோமா?
அது வரைக்கும் பட்னியா கடந்தோம். இந்த கேஸ் அடுப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கட்டை அடுப்பு கறி அடுப்புல சமைச்சு பழகுனவன் நானு. காட்டுல சுள்ளி பொறுக்கிட்டு வந்து அத பதமா காய வச்சு அதுல பத்த வச்சு அதுல பக்குவமா ஆக்கி போடுவேன். இப்ப அலங்காரமா இருக்கிற அடுப்பாங்கரையில சமைக்கிறது என்னமோ பெரிய விஷயமா ஆள்கிட்டு தெரியுறீங்க. பட்டனை தட்டினா டிகாசன் வருது, விசில் அடிக்கிற பால் குக்கரு. எனக்கு பழக்கம் இல்லைன்னு பேசுறீங்களோ? கூறு கெட்டவளக. சமைச்சு முடிச்சு அடுப்ப சாணியால முழுவி அந்த கறிய வீணாக்காம அதை எடுத்து பாத்திரம் கழுவ வச்சுக்கிட்டு அம்புட்டு சிக்கனமா குடும்பத்தை நடத்தினவடி நானு. இன்னைக்கு என்னமோ நான் சோலி தெரியாத விளக்கமாறு நினைச்சிட்டு பேசுது என் மாமியாரு. இருக்கட்டும் இருக்கட்டும். எனக்கு ஒரு காலம்னா இப்போ உனக்கும் ஒரு காலம் வரும். எனக்கா வேலை தெரியாது, எல்லாம் நேரம்தான். என்னத்தை தேடுறீங்க? சீனி எங்கடி? இருங்கக்கா, அவங்க செல்ஃப் மேடா இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்து கொடுத்தா கோவப்படுவாங்க. இருங்க, அதுல இருக்குத. எதுல? அது உள்ளதான். எட்டலன்னா நான் எடுத்து தரேன். எங்களுக்கு தெரியும். ஏண்டி சர்க்கரை எல்லாம் பூட்டி வச்சிருக்கீங்க? எறும்பு பட்டுறோத்த. உண்டு கொளுத்தா நண்டு வளையில தங்காதான். நண்டெல்லாம் கொளுத்து போய் இப்ப வெளியே வருது. வறுத்து போடுறேன். ஐயோ, அம்பிட்டு சீனிய போட்டு அவங்க குடிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும்டி, ஏன் மாமியார் தானே, எனக்கு தெரியும். நான் ஆத்தியாச்சும் குடுக்கறேன் அத்தை, என்னட்டு கொடுங்க. அக்கா சும்மா இருக்கக்கா. இப்பதானே சொன்னேன், அவங்கள அசிங்கப்படுத்துறீங்களா? அவங்க மாமியாருக்கும் அவங்களுக்கு நல்ல நீங்க நிக்கிறீங்க. அவங்க செய்வாங்க, நீங்க செய்யுங்க. ரொம்ப தான் அக்கறை. அத்தை ரொம்ப ஆத்திரீங்களே. பரவாயில்ல, ஆறி போயே குடிக்கட்டும் அந்த கிழவி. தட்டுல வச்சு எடுத்துட்டு போகத்த. எதுக்குடி தட்டு? தட்டுலையா குடிப்பா? கிளாஸ்ல தானே குடிப்பா. இது போதும் அந்த கிழவிக்கு. என்னம்மா நீங்க எதுக்குமா காப்பி எல்லாம் போட்டு இருக்கீங்க? என் மாமியாருக்காரி ஆர்டர் போட்டாச்சுல்ல, அதான் எடுத்துட்டு போறேன். அதுக்கு நீங்க எதுக்கு போடுறீங்க? நந்தினி, ஏய் நந்தினி, இருப்பா. வாடிங்க. அறிவில்லை உனக்கு? எதுக்கு அம்மா காப்பி எடுக்க விடுற? ஏன் நீ போட்டு கொடுக்க வேண்டியதானே அந்த கேள்விக்கு? அம்மா தான் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். எங்க நான் அதை தாங்க சொன்னேன். அவங்க தான் என் மாமியாருக்கு நான் தான் காப்பியை போடுவேன்னு சொன்னாங்க. வெந்நீர் ஊத்த விடல, ஆத்த விடல காப்பிய. என்னம்மா? அதான் நான் சொல்றேன்ல, கொடுங்கம்மா. குடுங்க. வேண்டாப்பா, குடுங்கம்மா. நீங்க வேண்டாம் சொல்றேன்ல. சேத்துல கடந்த யானைய காக்காவும் கொத்தி பாக்குமா? அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மொத கோண முற்றும் கோணலும்பாங்க. நம்ம செக்தில ஆரம்பிச்சு இப்போ அந்த கிழவி வரைக்கும் அந்த சனனி பக்கம் சேர்ந்துகிட்டு ஆடுறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என் மகன் இருக்கான்ல, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கூடிய சீக்கிரம் முடிவு கட்டுவான். நாங்களும் அதே முடிவுல தான் இருக்கோம். அவளெல்லாம் சும்மா விட போறதில்ல. எரியறத நீங்க புடுங்குங்க, கொதிக்கிறத நான் அடக்குறேன். அது வரைக்கும் நானே செய்யறேன்ப்பா. எல்லாம் என் தலை எழுத்து. முருகா, தலையெழுத்து பாத்தியப்பா? காப்பி பரவாயில்லையே, காப்பி போட்டு கொண்டு வான்னு சொன்ன உடனே போட்டு கொண்டு வந்திருக்க. என் வார்த்தையை இவ்வளவு தூரம் மதிக்கிற பாத்தியா ஜனனி? என் வார்த்தைய எப்படி மதிக்கிறா பாத்தியா என் மருமக? இம்புட்டு வருஷத்துக்கு பிறகு வாய் மலர்ந்து பேசிருக்கீங்க. அதான் என் கையாலேயே போட்டு கொண்டாந்துருக்கேன். இந்தாங்க. அடடடடா விசாலாட்சி, மாமியார்காரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பேசிட்டாளேங்கிற சந்தோஷத்துல கொண்டு வந்தியா? இல்ல மகனுங்க அனுபவிக்கிற சொத்துக்கு ஆபத்து வந்துட போதும்னு
அந்த பயத்துல கொண்டு வந்தியா? அதெல்லாம் இல்ல, நீங்க கேட்டீங்கன்னா கொண்டு வந்தேன். அடடடடா, நீயே போட்டு கொண்டு வந்தியா? ம் இருக்கட்டும், நான் குடிச்சுக்கிறேன், நீ போ. ம் நில்லு. நீ காப்பி குடிச்சிட்டியா? கேக்குறேன்ல, நீ காப்பி குடிச்சிட்டியா இல்லையா? இல்ல. இந்தா, இதுல ஒரு வாய் குடி. அட, நான் குடிங்கிறேன். வர வர என்ன நடக்குதுன்னே புரியல. முழிச்சிட்டு இருக்க. இன்னும் முழிக்க வேண்டியது நிறைய இருக்கு. தயாரா இருந்துக்கோ.